நேற்று வெனிசுலா நாட்டில் இடம்பெற்ற நிலநடுக்கம் கடந்த 100 ஆண்டுகளில் அந்த நாட்டை தாக்கிய மிக வலிமையான இயற்கை அனர்த்தங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. என்ன நடந்தது? ஜூன் மாதம் 24ஆம் தேதி நேற்று மாலை வெனிசுலாவில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் வெறும் 39 வினாடிகள் இடைவெளியில் ஏற்பட்டன. இந்த அரிதான நிகழ்வு டபுள் எர்த்குவேக் என அழைக்கப்படுகின்றது. அதனது மையப்பகுதியை பார்க்கும் பொழுது நிலநடுக்கத்தின் மையம் கராகஸ் நகரத்திலிருந்து சுமார் 160 கிலோமீட்டர் மேற்கே மொரான் யுமேரே பகுதிக்கு அருகில் இருந்தது. இரண்டாவது அதிர்வு மிகவும் ஆழமற்ற பகுதியில் ஏற்பட்டதால் சேதம் அதிகமாக இருந்தது. சேதங்கள் பல 100 கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. கராகஸ் மற்றும் லகுவைரா பகுதிகளில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. முக்கியமான விமான நிலையங்கள் சேதமடைந்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் இணைய சேவைகள் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டுள்ளன. அதேபோல மிக முக்கியமான விடயமான உயிரிழப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது சமீபத்திய தகவல்களின்படி 160க்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல சுமார் 1000 பேர் காயமடைந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. தற்பொழுது நிலை எவ்வாறு காணப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. பல நாடுகள் மற்றும் யுனைடெட் நேஷன்ஸ் அமைப்புகள் உதவி வழங்க முன்வந்துள்ளன. மேலும் பிந்திய அதிர்வுகள் தொடர்ந்து பதிவாகி வருவதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது வெனிசுலாவில் சமீப வரலாற்றில் மிக மோசமான நிலநடுக்க பேரழிவுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது.